ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம்? கடவுளும் ராமனும் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தெனாலிராமன் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்துச்சாமா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப வறுமையில் வாடிட்டு இருந்திருக்குது. போய் ராஜாட்ட போய் வேலை கேட்டாலும், யார்கிட்ட போய் வேலை கேட்டாலும் உனக்கு டேலண்ட்டே இல்லை, எதை வச்சு வேலை கொடுக்கறது போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. ஸோ ரொம்ப மனசே வெறுத்து போயிட்டார் தெனாலிராமன். அதனால் என்ன பண்ணார், போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டாராம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜோசியர் ஒரு மந்திரத்தை அவர் காதில் ரகசியமாக சொல்லி, இந்த மந்திரத்தை நீ 1008 தடவை சொன்ன அப்படின்னா காளி உன் முன்னாடி தரிசனம் தருவா. அப்படி காளிங்கிறது ஒரு கடவுள், அவங்க உன் முன்னாடி வருவாங்க, நீ வேணுங்கிற வார்த்தை அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, காளி முன்னாடி உட்காந்து அந்த மந்திரத்தை 108 தடவை படிச்சிருக்கிறாரு. 108 தடவை படித்தும் காளி வரல. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஜோசியர் என்ன சொன்னார், 1008 தடவை படிக்கணும்னு சொன்னார் இல்லையா, நம்ம 108 தடவை தானே சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார். காலையில் போயிடுச்சு, மத்தியானம் போயிடுச்சு, சாயங்காலம் போயிடுச்சு, நைட்டும் வந்துருச்சு. ஸோ இவர் விடாமல் ஜெபிக்கிறத பார்த்த காளி, விடாமல் இவர் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா அந்த மந்திரம், அவர் சொல்லிகிட்டே இருக்கிறத பார்த்த காளி அவர் முன்னாடி வந்தாங்களாமா. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தெனாலிராமன் சொன்னாராம்மா, கடவுளே, என்னோட குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடுது, எனக்கு அறிவும் நிறைய செல்வமும் வேணும் அப்படின்னு சொல்லி காளி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் காளிகிட்ட கேட்டிருக்கிறார். அப்போ காளி கேட்டுச்சாம்மா, என்ன நீ ரொம்ப பேராசக்காரனாக இருப்ப போல தெரியுது, அறிவும் வேணும் செல்வமும் வேணும்னு சொல்லி கேட்குற, ரெண்டுமே எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு காளி சொல்லியிருக்குது. உடனே தெனாலிராமன், கடவுளே, ரெண்டும் வேணும் இல்லையா, சந்தோஷமாக வாழணுன்னா செல்வம் வேணும், அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அறிவு வேணும், ரெண்டுமே இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும், எனக்கு ரெண்டு வரவுமே வேணும் அப்படின்னு தெனாலிராமன் கேட்டிருக்கிறாரு. அதை கேட்டால் காளி சிரிச்சிட்டு உடனே கண்ணை மூடி திறக்கையில் அதோட 2 கையில் 2 கப்பு பால் இருந்திருக்குது. தெனாலிராமன்கிட்ட காளி சொன்னாங்களாம்மா, 1 கப் பாலில் அறிவு இருக்குது, 1 கப்பு பாலில் செல்வம் இருக்குது, உனக்கு எது வேணுமோ நீ அதை எடுத்து குடிச்சிக்க, ஆனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா ஒரே 1 கப்பு பாலை மட்டும்தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. தெனாலிராமன், என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, நான் ரெண்டும் வேணும்னு கேட்டேன்னு இல்லையா அப்படின்னு சாமிகிட்ட கேட்டிருக்காரு. உடனே சாமின்ட்டு, அதெல்லாம் முடியாது, ஏதோ ஒன்று தான் கொடுப்பேன், ஏதோ 1 கப்பு பால் எடுத்து நீ குடிச்சிட்டு உனக்கு வேணுங்கிற வார்த்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்குது. தெனாலிராமன் யோசிச்சாராம்மா. 5 நிமிஷம் யோசிச்சுட்டு வேகமாக ஓடி என்ன பண்ணாராம்மா, 1 கப்பு கையில் இருக்க பாலை தூக்கி இன்னொரு கப்பு கையில் இருக்க பாலுக்குள்ளே ஊற்றிட்டு கடகடன் ரெண்டையும் கடகடன்னு அந்த கப்பு பால் ஃபுல்லாக குடிச்சிட்டாராம்மா சாமி. பார்த்துட்டு காளிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. உன்னை 1 கப் பால் தானே குடிக்க சொன்னேன் அப்படின்னு காளி கேட்டாங்களாம்மா. தெனாலிராமனும், நானும் 1 கப் பால் தானே சாமி குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கப்பில் இந்த பாலை தூக்கி நீ எதுக்கு இந்த கப்பில் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றாக்குனேன் அப்படின்னு காளி கேட்டாங்களாம்மா. உடனே தெனாலிராமன், நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையில்ல, 1 கப் பாலை தானே குடிக்க சொன்னீங்க, அதான் அந்த கப் பாலையும் தூக்கி இந்த கப்பில் ஊற்றிட்டேன், ஒரே கப்பில் இருக்க பாலை தான் குடித்தேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு காளிக்கே ஆச்சரியமாயிடுச்சாம்மா, ரொம்ப வியந்துட்டாங்களாம்மா. இன்னையிலேருந்து உன்னோட பேச்சு திறமையால் என்னை நீ மகிழ்விச்சதுனால உன்னை எல்லாரும் விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்க, நீ கேட்குறது உனக்கு கிடைச்சது போ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்களாமா. அவருக்கு ஒரே சந்தோஷம். இன்னையிலேருந்து நான் விகடகவியான்னு சொல்லி பார்த்துருக்காரு. அந்த விகடகவி அப்படிங்கிறத எழுதி நீங்கள் ரிவர்ஸில் ரீட் பண்ணாலும் விகடகவி அப்படின்னு தான் வரும். ஸோ இது காளி அவருக்கு கொடுத்த வரோம் அப்படிங்கிறனால ரொம்ப ஹாப்பியாக அவர் சந்தோஷமாக இருந்தாராம்மா. ஸோ குட்டீஸ், நம்ம அறிவுபூர்வமாக யோசித்தோம் அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட கூட நம்ம கேட்ட வார்த்தை வாங்கிடலாம். சரியா? நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை ஒரே நோக்கில் பார்க்காம அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் யோசித்தா அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே வெற்றி நமக்கு நிச்சயம். சரியா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மைனி தமிழ் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரி போடுறேன். ஸ்டோரிஸை கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணவும் செய்யணும். ஓகேவா?